டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ் தயவுசெய்து நீங்கள் பண்ணுறது நிறுத்துங்க. சத்தியமாக நல்லா இல்லை. ஏன்னா இதுவரையும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்க்கிறது, ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலாய்க்கிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரியா, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன பண்ண தொடங்கினாங்கன்னா அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்க. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி இல்லை அதர் டீம் ஃபேன்ஸுமே இவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிட்டது. கிரிக்கெட்டுங்கிறது ஜென்டில்மேன் கேம்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறவங்க ஜென்டில்மேனாக இருக்கும்னு நினைக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கேம்ஸை தாண்டி வேறு விதமாக போகுது. ஏன்னா இது ஆர்சிபி சிஎஸ்கேங்கிறது வந்து ஒரு மேட்சை தாண்டி டோர்னமெண்ட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குது ஒவ்வொரு மேட்ச் அப்போவுமே. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது ஸ்டார்ட் பண்ணதே ஆர்சிபி தான். முன்னாடி நடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணி அவங்க பயங்கரமாக ஈகோ கிளாஸ் வச்சு இப்போ அதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பதிலடி கொடுக்கணும்னு நினச்சிங்க. இந்த சீசனில் அவங்களுக்கு விளையாட முடியல கரெக்டாக. அதனால் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து செஞ்சுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்பவே மோசமான விஷயம். நீங்கள் ஃபேவரட்னு நினச்சி யாருக்காக சண்டை போட்டுட்டு யாருக்காக பேசி கிளாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிளேயர்ஸுக்கு தெரிஞ்சாலே அவங்க ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 2 டீமை தவிர்த்து மற்ற டீம்ஸும் டோர்னமெண்ட்டில் இருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பரவாயில்ல நினைப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. கேஸ்ட்டும் சரி, ரிலீஜியன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்போ ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் வந்து ஒரு விஷயம் சீசன் பண்ணீங்க பார்த்தீங்களா, டிஷர்ட் விற்றீங்க பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இல்லை நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் வந்து கப் அடிக்காமல் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா ஒரு கப் அடித்து என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன். ஏன்னா 5 கப் அடித்த டீமே இவ்வளோ கலாய்க்கிறீங்க. இந்த பக்கம் உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டி இல்லை, நீங்கள் வின் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து கப் அடிக்காமலே இவ்வளோ பண்ணுறீங்கன்னா ஒருவேளை ஒரு கப் அடிச்சிங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அப்போ 5 கப் அடித்தவங்க என்ன பண்ணலாம்? இதுக்காகவே இனிமேல் பண்ணுறதுக்காக நீங்கள் பேசுகிற வாய்க்காகவே முக்கால்வாசி பேர் வந்து நீங்கள் கப்பே அடிக்க கூட நினைக்கிறாங்க. ஏன்டா வாயில் விழுகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து விராட் கோலிக்காகவே கப் அடிக்கணும். ஏன்னா அந்த ஆள் முக்கியமான பிளேயரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ஆர்சிபியோட விராட் கோலி சப்போர்ட் பண்ணுறவங்க தான். ஆனால் நீங்கள் பண்ணுறதுனாலே எல்லாருக்கும் மைண்ட் மாறிடுச்சு. தயவுசெய்து கப்பை அடிக்கக்கூடாது, அடித்து என்னென்ன பண்ணுவானுங்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமையாவது இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி, நான் அந்த வீடியோ டார்பே மக்களே.